வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். ஐயா தொண்டி கணபதி அருள் பூரிவாயே தொடர்ந்து பாடு ஐயா தொட்ட கதை குறைகள் பாடு கணபதி அருள் பூரிவாயே வேலு ஐயனார் உங்க பூட்டனார் பாக்கெட்டுல கையை விடுதாரு. இப்பவுமே பேத்தியாளுக்கு ரோடு எடுக்காரு. அங்க பாரு சுப்பிரமணியம் பூட்டியாரு 2 பைக்கிலும் கையா விடுதாரு. ஐயா கற்கு வேலு ஐயனார் வந்து அருள் புரிவாய் 3 மோகம் கொண்ட வேளே புறத்த காத்த வேளே பிடாதி அருள் புரிவாய் கைலாச மலையதிலே ஆதி வேற சத்தியம் ஆண்டவனே ஐயா பகவானே சங்கரனே ஈஸ்வரனே ஐயா இறையோனே சுவாமி இறையலக்கும் சங்கரனே சங்கரனே சுவாமி சங்கரனே ஆதிவேர சத்தியமதியாத கைலாசம் எங்கும் அசைவதே கைலாசம் எங்கும் நகழ்வதே ஆதி வெள்ளை கைலாசம் அலையதிலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானத்திலே ஆதிபரா சத்தியன கேட்கிறார். என்னமா கேட்கிறார்? தாம் பகவானே என்ன அசையாத கைலாசம் அங்கும் எங்கும் அசைய காரணம் என்ன? ஆடாத கைலாசம் அங்கு இங்கும் அசைகிறது சுவாமி. நகலாத கைலாசம் அங்கும் எங்கு நகழ்வ காரணம் என்னம்மா? காரணம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும் பொழுது ஈசனாகப்பட்ட சிவபெருமான் சொன்னார், அடியே அம்மா பார்வதி, உமையவளே பார்வதி, பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராட்சதனானவன் அந்த இமய மேல சாரதியில பகவானை மனதில் பரதேவ செய்துவார் உலகம் தானினே செய்துவார் 12 வருட காலம் 12 வருட காலம் அவை பரதமோ செய்துவார் 12 வருட காலம் 12 வருட காலம் பரதமோ செய்துவாராய். அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆதிபரா சத்தியிடத்திலே சொல்கிறார். என்னமா சொல்கிறேன்? அப்ப ஈசனாகப்பட்ட சிவபெருமான் வல்லரக்க ராட்சதனை கைலாசம் அழைத்து வந்து வரத்தை கொடுக்க வேண்டும் அப்படியாக சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன நந்தி தேவனை வரவழைத்தார். ஐயா நந்தி தேவா, என்ன சாமி நீர் என்ன செய்யணும் தெரியுமா? நான் என்ன பண்ணனா? இமயமலை சாரலிலே பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராட்சதனானவன் ஒருவரிடமல்ல இருவரிடமல்ல 12 வருடகாலமாக பகவானை மனதில் எண்ணி பாரதவமானது செய்து வருகிறான். கடவுளை நினைத்து கடிய தவமானது செய்து வருகிறான். ஆண்டவா, நீர் சொல்வதெல்லாம் சரியாத்தான் இருக்கு. நானும் ஒரு தெய்வ பிறவி, அவனோ ஒரு மானிட பிறவி. எப்படி நான் கைலாசம் அழைத்து வர முடியும்? ஐயா நந்தி தேவா, இன்னா பிடி 2 பச்சிலம் குளிகை. இந்த பச்சிலம் குளிகை என்ன செய்யணும் தெரியுமா? வல்லரக்க ராட்சனிடத்திலே கொடுத்து வல்லரக்க பாலகனிடத்திலே கடவாயிலும் இடவாயிலையும் ஒதுக்க சொல்ல. ஐயா அப்படி கடவாயிலும் இடவாயிலையும் ஒதுக்கினாடு சொன்னா அரக்கனுக்கு 2 ரெக்கையானது வந்து முளைக்கும்.
அப்படின்னு சொல்லி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே வாங்கி கொண்டு ஆமா அந்த இமயமலைச்சாரலிலே சாரலில நந்தி ஈசனானவர் வல்லரக்கனை எப்படி தேடுகிறாள் தெரியுமா? எப்படி தேடுகிறார்? இன்னும் முங்கானலையே அரக்கனை இன்னும் முங்கானலையே இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே இன்னமும் காணலையே காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ காண்பேனோ அரக்கனை ஐயா காணல் அடிக்குது கைகாலு நோகுது காணல் அடிக்குது கை காலு நோகுது காணல் அடிக்குது கைகாலு நோகுது ஐயா வேகல் அடிக்குது வெந்தழல் ஆகுது அப்பா இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை அப்படி வல்லரக்க ராட்சதனை தேடிக்கொண்டு ஆமா இமயமல சரையில அங்கு இங்கும் பார்க்காரு அரக்கனை காணவே இல்ல. அரக்கனை கண்ணிலே காணல அதாவது என்ன வல்லரக்க ராட்சதனானவன் சரி பகவானை மனிதனை கொண்டு 12 வருடகாலமாக பாரதமானது செய்ததுனாலே செய்ததால அரக்கன் கரையா புத்து மாறி இருக்கான். புற்றுக்குள்ள இருக்கான் சண்டாள வல்லரக்கரால் சுதே உடனே நந்தி ஈசனானவர் என்னதாயி ஆண்டவன் சிவபெருமானுடைய மந்திரத்தை காதில கேட்டார். காதல கேட்டு உடனே பார்த்தா நந்தீசன் என்ன அப்ப இந்த அரக்கன் இங்கதான் எங்கேயோ இருக்கான் போலய இருக்கானே இருக்கானே அப்படின்னு சொல்லி சரி இமயமலை சாரலிலே கருப்பட்டி கருப்பட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு ஒரு துண்டு எடுத்துங்க கற்படி கற்படி ஒரு துண்டு மட்டும் எடுத்துங்க வச்சு எடுக்கணும் சரி அப்ப வல்லரக்க ராட்சனை அழைக்க வேண்டும் என்று சொல்லி என்று சொல்லி ஏ அரக்கா பாவி சண்டாளா ஏ அரக்கா பாவி அப்படின்னு சொல்லி அழைத்த உடனே ஆமா வல்லரக்க ராட்சதன் மனதுக்குள்ள நினைத்தான் என்ன நினைச்சா பகவான் தான் நம்மளுக்கு வரத்தை கொடுத்து வந்துட்டாருன்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டான புத்த உடைச்சிட்டு வெளியில வந்து பாக்கா பார்த்தானே 2 கொம்பு 4 காலு பின்னாடி ஒரு வாளு. வாயெல்லாம் பல்லு யார் தத்தா யாரு 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 அவர்தான் அப்போ சரி உடனே சண்டாள வல்லரக்கன் சொல்லுகிறான் ஆமா ஏ காலமாட மாட என் கடிய தவத்தனை களைச்சிட்டிய கரைக்காத உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு. பாரு என்னய்யா உடனே நந்தீசன் சொல்லுகிறார் அப்பா அரக்கா ஏ பாவி யாத்திரப்பட வேண்டாம் நான் பகவான் இல்லப்பா அவசரப்பட வேண்டாம். படாத ஆண்டவன் சிவபெருமான் தான் உங்களை அழைத்து வர சொல்லி என்னை அனுப்பி வச்சாரப்பா. நீ யாரப்பா நந்தீசரே ஆ, நீ சொல்வதெல்லாம் சரியாத்தான் இருக்கு. நல்லாத்தான் இருக்கு நீனோ ஒரு தெய்வ பிறவி நானோ ஒரு மானிட பிறவி. பிறவி உம கூட நான் எப்படி வர முடியும்? அதான கேட்டேன் எப்பா அரக்கா என்ன என்ன அப்படி 2 பச்சில குளிக இதை முழுங்கு இதை முழுங்கு இதை முழுங்கு ஏன் முழுங்கி தொலைச்சிடாத முழுங்கண்ணா இடவாயிலையும் கடவாயிலையும் ஒதுக்கப்பா. இடவாயிலையும் கடவாயிலையும் ஒதுக்குனா உனக்கு 2 ரெக்கையானது முளைக்கும். முளைக்கும் முளைக்குமே அப்ப அரக்கனுக்கு 2 ரெக்கை தான் முளைச்சது. சரி ஏ பாவிப்பைய இருப்பானோ பறப்பானோ இருப்பானோ வரப்பானோ போவானோ வருவானோ குதிப்பானோ தாவுவானோ. ஆமா அப்படி வல்லரக்க ராட்சதனை அழைத்து கொண்டு ஆமாம்மா எப்படி வைகன் தெரியுமா? எப்படி அங்கே வல்லரக்க ராட்சதே வல்லரக்க ராட்சதே நந்தி தேவ மாமோனே ஐயோ நந்தி தேவன் முன்பறக்கே நந்தி தேவன் முன்பறக்க ஐயா வல்லரக்க பின்பறக்க முன்பரக்கு நந்தி தேவ முன்பரக்கு வல்லரக்க முன்பரக்கு ஐயா நந்தி தேவன் முன்பறக்க வல்லரக்க பின்பறக்க கைலாசம் மலையதில் ஆண்டவனுக்கு முன்னால் அவசரமா வாரா அவசரமா வாரவோ கோட்டை வாசலில் ஆண்டவன்ட சிவபெரும் என் மகனை வல்லரக்க என் மகனை வல்லரக்க அப்பா என்னுடைய வார்த்தைக்கு வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா என்னுடைய
மகனை வல்லரக்கா என்னுடைய வார்த்தைக்கு என்னையும் தான் நினைத்து இமயமலை சாரதி 12 வருட பாரதவும் செய்ததே என்று சொல்லி பகவான் கண்ணோட இடமாதி அழகுடனே கேட்கும் போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு அப்ப அரக்கணங்கை அது சொல்லுவா அப்படியே கைலாசமலையதிலே ஆமா நந்தி தேவன் முன்பறக்க வல்லரக்கன் பின்பறக்க அப்படி வடக்கு கோட்டை வாசலிலே வருகிறார்கள். கற்குவேல் ஐயனாருடைய ஆலயத்தில் ஆமா சற்று நேரத்திலே பூஜை நடைபெற இருக்கின்றது. ஆமாய்யா. ஆகையால் சரி பக்த கோடி பெருமக்கள் வரிதாரர்கள் அத்தனை பேர்களும் ஆலயத்திற்கு வரும்படி விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கின்றார்கள். ஆமா கோயில் கோமரத்தாடி சாமி கொண்டாடிகள் அத்தனை பேரும் ஆலயத்திற்கு வரும்படி விழா கமிட்டியாளர் மேலை இசை கலைஞர்களும் வந்தாச்சு. ஆமா மேல வந்தாச்சு. அண்ணா வந்தாச்சுல்ல, நம்ம அண்ணாவி கரெக்டா வருவாரு. சரி அதே போலவே ஆமா கைலாச மலையதிலே சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இருக்கிறார். ஆமோ ஏ அப்பா என் மகனே வல்லரக்கா ஏ அரக்கா அரக்கா என்னை தான் நினைத்து 12 வருடகாலமாக பாரதமானது செய்து வந்திய உனக்கு என்ன வர வேணும் அப்பா? உனக்கு என்ன வர வேணும் மகனே? ஆடு வேணுமா? வேண்டாம். மாடு வேணுமா? வேண்டாம். சொத்து வேணுமா? வேண்டாம். சுகம் வேணுமா? வேண்டாம். ஏ பொண்டாட்டி தான் வேணுமாப்பா? வேண்டாம். அப்ப உனக்கு என்ன வர வேணும்? எனக்கு எரிக்கு வரம் கொடுக்கணும் பகவானே. ஆண்டவா பகவானே என்ன? என் ஆள் காட்டி விரல் எடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தானறிய என்னுடைய சிரசை 3 நேரம் தானே சுற்றி எதை பார்த்து நீட்டினாலும் இப்படி தெரிய வேண்டும். உங்கள் மனைவி ஆதி சக்தி மீது ஆணையாக எனக்கு வரம் தர வேண்டும் ஐயா. சரி அப்படி என்று சொல்லும் பொழுது ஈசனாகப்பட்ட சிவபெருமான் சொன்னார். என்னம்மா சொன்ன? எப்பாய மகனே வல்லரக்கா ஆள வேறம் கேட்டாலும் சாக வரம் கேளாதப்பா. கேட்காத மகனே. இந்த வரம் உனக்கு வேண்டாம், வேற வர வேணாலும் கேளு. வேற ஏதாவது கேளு மகனே. எவ்வளவோ சொல்றான், அரக்கை கேட்கவே மாட்டேக்கா. கேட்க மாட்டேங்க. ஆண்டவா எனக்கு எரிக்கும் வரம் தந்தே ஆகணும் என்று சொல்லும் பொழுது ஆமோ எப்படி வரத்தை கொடுத்தார் தெரியுமா? எப்படி அம்மா? தந்தேனடா வல்லரக்கா ஏ வல்லரக்கா இந்த தரணியெல்லாம் ஆண்டிடுவாய், ஒரு தரணியெல்லாம் ஆண்டிடுவாய். ஐயா கொடுத்தேனடா வல்லரக்கா வல்லரக்கா குவளையத்தை ஆண்டிடுவாய், குவளையத்தை ஆண்டிடுவாய். அடே அப்படியே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தந்தேனடா வல்லரக்கா இந்த தரணி எல்லாம் ஆண்டிடுவாய் ஒரு குடைக்கின் கீழே அப்படின்னு சொல்லி ஈசனாகப்பட்ட சிவபெருமான் எரிக்கும் வரத்தை கொடுத்தார். எப்பாய் மகனே வல்லரக்கா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்க தந்த வரத்தை கொண்டு தவறியாது செய்தையானால் தப்பதுவும் செய்தாயானால் தந்த வரமே தானளிக்கும் என்று சொல்லி வரத்தை கொடுத்தார். சரி அப்படி ஈசன் சிவபெருமானிடத்திலே ஆமா எரிக்கும் வரத்தை வாங்கிக் கொண்டு கைலாச மலையிலே வடக்கு கோட்டை வாசலில் வழியாக வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது என்னாச்சுமா? நாரதர் மகரிஷி பார்த்தார். ஏ அப்பா அரக்கா ஏ போகும்பொழுது நல்ல கும்பாலம் போட்டு போனிய, குதூகலமா நீ போனிய மகனே, வரும்பொழுது கையை வீசிட்டு வாரியே, என்ன விவரம் அப்பா? என்னப்பா நடந்தது? ஆண்டவா ஏ நாரதரே, நான் ஆண்டவன் சிவபெருமானத்துல எரிக்கு வரத்தை வாங்கிட்டு வரையா. பகவான் உனக்கு எரிக்கு வர கொடுத்தாரா? யாரக்கா புட்டணம் கட்டி கொடுத்தாரா? தப்பால அடைச்சு கொடுத்தாரா? ஏன் அரக்கா உனக்கு எப்படி வரம் கொடுத்தாரு? தந்தேன்னு சொன்னாரா? இவர் வந்தேன்னு வந்துகிட்டு இருக்காரா? யாரக்கா புழுவனி மாடே உண்ட புலிவிருப்பாரு. சரி எரிக்கு வேற உனக்கு தந்தாருன்னு சொல்லுதிய,
அந்த எரிக்கும் மரத்தை பரிசோதனை பண்ணி பாத்தியா? பார்க்கலையே. அப்போ போச்சு. என்னாச்சு? அப்போ அரக்கை சொல்லுதான், ஏ நாரதரே, உமர் மேல பரிசோதனை பண்ணி பாக்கட்டா? வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா. ஐயா, மரத்தை கொடுத்தவங்கிட்டே என் மேலாம் நீ பரிசோதனை பண்ண வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். யார் உனக்கு மரம் தந்தார்களோ வந்தார்களோ அவர்களை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இங்க தள்ளி வா. ஐயா தள்ளிட்டேன் தம்பி. சரி. சண்டாள வல்லரக்கை மனதுக்குள்ள நினைக்கிறான், ஆமா, பகவானை எரிக்க வேண்டும். எரிக்கணும். ஆண்டவனை எரித்தோமானால் ஆதிசக்தி நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தம். ஈசனை எரித்தோமானால் ஈஸ்வரியான நமக்கு சொந்தம். ஆமோ. அப்படி வடக்கு கோட்டை வாசலில் வருகின்ற பொழுது வருகின்ற பொழுது வல்லரக்க ராட்சதனுக்கு தான் பயந்து என்னதாயி? அந்த கைலாசம் மலையதிலை விட்டு ஆமா. யாரெல்லாம் எப்படி ஓடுகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? நாரதரும் ஓடினார், தவமுனியும் ஓடினார், நாரதர் ஓடினார், தவமுனிவர் ஓடினார், ஐயா இந்திரனும் ஓடினார், சந்திரனும் ஓடினார், இந்திரன் ஓடினார், சந்திரன் ஓடினார், ஐயா சூரியனும் ஓடினார், சுக்ரேசன் ஓடினார், சூரியன் ஓடினார், சொக்கேச ஐயா ஓடினார், ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார், ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னி தேவன் ஐயா ஓடினார், கிளி நல்ல வாகனத்தில் மன்மதேவன் ஓடினார், நல்ல வாகனத்துல மன்மதன் ஓடினார். ஐயா சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினார், முக வாகனத்துல காளி தேவி ஓடினார். ஐயா படைக்கும் தோளில் வேணாம் என்று பிரம்மதேவன் ஓடினார், தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவன் ஓடினார். அங்கே குடையை போட்டுவிட்டு குண்டோதரன் ஓடினார், ஐயா போட்டு விட்டு குண்டோதரம் ஓடினார். ஐயா மயில் நல்ல வாகனத்தில் சுப்பிரமணியன் ஓடினார், அங்கே பெருசாலி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார், ஐயா ஆண்டகனே பகவானே அது என்ன அலங்கோலம், அவனே பகவானே அது என்னாலும் எப்போ அதை சொல்ல நேரமில்ல அண்ணாவாரம் வல்லருக்கு, சொல்ல நேரமில்ல அண்ணாவாரம் வல்ல அப்போ ஈஸ்வரனே இறையோனே இது என்ன அலங்கோலம், அப்போ இதை சொல்ல நேரமில்லை இன்னாவாரம் வல்லருக்கு. அப்படி வல்லரக்க ராட்சதனுக்கு தான் பயந்து ஆமா. ஆட்டுக்கிட வாகனத்திலே அக்னி தேவன் ஓடினார், ஆமோ. சிங்கமுக வாகனத்திலே காளி தேவி ஓடினார், ஓடினாள். வண்ணமயில் வாகனத்திலே சுப்பிரமணியன் ஓடினார், ஆமா. பெருச்சாளி வாகனத்திலே பிள்ளையார் ஓடினார். ஓடினார். அப்படி அவரவர் வாகனத்திலே அவரவர்கள் ஓடுகின்ற பொழுது என்னாச்சம்மா? என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமோ. அந்த சண்டாள வல்லரக்க ராட்சதனுக்கு தான் பயந்து என்ன அந்த சிவபெருமான் எப்படி ஒன்னார் தெரியுமா? எப்படி சுவாமி 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார், அங்கே ஓடிக்கொண்டு இருந்தோமானால் உடலடைந்து போவோம் என்று ஐயா பக்கம் வந்த தேவர்களை நந்தவேன தோட்டமாக்கி ஐயா தலையதுள்ள கங்கையரை தரையதில இறக்கி வைத்தார், ஐயா அக்கினியால் எரிந்தவரை கண்ணீரால குளிர செய்தார், ஐயா அரளிக்குள்ள இருந்தமானால் அரக்கன் வந்து எரிப்பான் என்று ஏ செவ்வரளி புஷ்பத்திலே போய் மறைந்தார், ஐயா சடை குளிங்க, ஐயா முடி குளிங்க, ஐயா முடி குளிங்க, அங்கே சங்கர பகவான் தான் ஒளிய அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி வல்லரக்க ராட்சதனுக்கு தான் பயந்து ஆமோ தேவாதி தேவர்களை எல்லாம் நந்தவன தோட்டமாக்கி அரளிக்குள்ள இருந்தமானால் அரக்கன் வந்து எரிப்பான் என்று சொல்லி எரிப்பான் என்று சொல்லி சிவரளி புஷ்பத்திலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சிவலிங்கமாக போய் ஒளிந்திருக்க அந்த கைலாசம் மலையதில என்னம்மா ஆதிபரா சக்தியானவ எப்படி இருக்காள் தெரியுமா? எப்படி அம்மா இருக்கிற ஆதி வேலை கைலாச ஆதி வேலை கைலாச ஊமை பார்வதி காணாமல் வடக்கு கோட்டை வாசலி
வடக்கு கோட்டை வாசலில் மாறாளே பார்வதியா அம்மா வடக்கு கோட்டை வாசலில் மாறாளே பார்வதி பகவானை காணாமல் முத்து முத்த கண்ணீரை தான் முத்து முத்த கண்ணீரை அந்த முகமெல்லாம் சோர விட்டா அப்படியே ஆதிவெள்ளினும் கைலாசம் மலையதிலே ஆமாம்மா ஆதிபராசக்தியானவா சக்தியானவா பகவானை 8 நாளாக காணாமல் வடக்கு கொட்ட வாசலிலே ஆமா முத்து முத்தா கண்ணீரை முகமெல்லாம் சோரவிட்டாள் பவளம்பூல கண்ணீரை பக்கமெல்லாம் சோரவிட்டாள் ஆமாம்மா அப்படி ஆதிபரா சக்தியானவா அண்ணன் கோபால கண்ணனை அழைக்க வேண்டும் எங்க அண்ணன் கோபால வந்தாதான் பகவானை கைலாசம் அழைத்து வர முடியும் என்று சொல்லி என் ஆதிபரா சக்தியானவா அண்ணன் கோபால கண்ணனை எப்படி அழைத்தால் தெரியுமா தன்னன் அண்ணே ஐயா தானானே ஐயா தானானே அரகர தன்னன் அண்ணே ஐயா தானானே சிவ சிவ தானானே ஐயா அலைகடலில் ஐயா பள்ளி கொண்ட ஐயா பள்ளி கொண்ட ஐயா அச்சுதரே ஐயா வரும் ஐயோ சிவ சிவ தானானே ஐயா துளசி மணி ஐயா மார்பழகா ஐயா மார்பழகா ஐயா தூய வேறே ஐயா வாரும் ஐயா அப்படியே ஆதிவெள்ளினும் கைலாச மலையதிலே ஆதிபரா சக்தியானவா அண்ணன் கோபால கண்ணனை அழைத்தாள். அப்படி ஆதிபரா சக்தியோடு கோபாலன் கண்ணன் கைலாச மலைக்கு வருகின்றார். அப்படி கைலாச மலைக்கு வருகின்ற பொழுது ஆதிபரா சக்தியானவன் நடந்த விவரத்தை எல்லாம் சொல்கிறார். அண்ணா கோபாலா, அருள்மிகு கற்கவேலையனருடைய ஆலயத்தில் பூஜை ரெடி ஆயிட்டு தேங்காவும் உடைச்சாச்சு, பத்தி மட்டும்தான் பொருத்தணும். ஆகையால் கோமரத்தாடி வரிதாரர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வரும்படி விழா கமிட்டியாளர் உங்களோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். நேமுத மாலை இருக்கின்றவர்கள் காலதாமதம் செய்யாமல் பூஜைக்கு நேராகும்னு சொல்லி வீட்டில் உட்காந்துடாதங்க. பூஜை எடுத்து தேங்காய் பழம் வச்சு தேங்காவும் உடைச்சாச்சு. ஆகையால் காலதாமதம் செய்ய வேண்டாம். நேமுத மாலை இருக்கின்றவர்கள் உடனடியாக கொண்டு வந்து ஆலயத்திலே கொடுக்கவும், சாமி கோமரத்தாடி உடனடியாக ஆலயத்திற்கு வரவும், மேள கலைஞர்கள்லாம் வந்து தயாரா உட்கார்ந்துருக்காங்க. சாமி கொண்டாடி வந்தா உடனே மேளத்தை அடிக்க வேண்டியதுதான். வரிதாரர்களும் உடனே வாங்க. அதே போலவே ஆயர்பாடி மாயக்கண்ணிடத்திலே நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லும் போது ஆயர்பாடி மாயக்கண்ணன் சொன்னார், அம்மா ஆதிபரா சத்தியம்மா, என்ன 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 நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். பகவானை கைலாசம் அழைத்து வருவது என்னுடைய பொறுப்பு அம்மா. என்னுடைய பொறுப்பு தாய் அப்படின்னு சொல்லி ஆயர்பாடி மாயக்கண்ணன் ஆடு மாடுகளை எல்லாம் பற்றிக்கொண்டு நந்தவன தோட்டத்திலே வருகிறார். அப்படி நந்தவன தோட்டத்திலே வருகின்ற பொழுது ஆயர்பாடி மாயக்கண்ணன் புல்லாங்குழலை இசைக்கும் பொழுது என் ஆண்டவனா ஆகப்பட்ட சிவபெருமான் எப்படி ஆடுகிறார் தெரியுமா? திக்கெதி திமி 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 என சிவனும் ஆடவே
ஆதி சிவனும் ஆடவே அங்கு சிவன் இருக்கும் அரளிகோப்பு ஒன்றும் ஆடவே அங்கு சிவன் இருக்கும் அரளிகோப்பு சிவனும் ஆடவே ஐயா மச்ச கோப்பில் ஆடிடாமல் ஒச்ச கோப்பது சுவாமி ஒச்ச கோப்பது அது தத்தறிகிட தரிதரியன போடவே அது தத்தறிகிட தரிதரியன போடவே ஒத்த கொப்பது அப்படி ஆயர்வாடி மாயக்கண்ணன் முள்ளாங்குழல் இசைக்கும் பொழுது ஆமோ என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்னம்மா அரளி மொட்டுக்கள் இருந்து அப்படியே அங்கு இங்கும் தலை இசைத்துக் கொண்டு ஆடுகிறார் தலையை அசைத்துக் கொண்டு ஆடுகின்றார் தவசிநாதன் சிவபெருமான் உடனே பார்த்தார் கோபால கண்ணன் என்ன மச்சான் பகவான் ஆமா அரக்கானுக்கு எரிக்கி வரத்தை கொடுத்துட்டு இங்கதான் ஒளிஞ்சிருக்கார் போலயே அரளி மூட்டுக்குள்ளதான் ஆண்டவன் சிவபெருமான் இருப்பார் போல் தெரியுது அப்படின்னு மனதுக்களை நினைத்து கொண்டு ஆமா ஆயர்வாடி மாயக்கண்ணன் அந்தவன தோட்டத்தில் இருந்து கொண்டு சரி ஆண்டவன் சிவபெருமான் அழைக்கிறார். ஆமா ஏ மச்சானோ மச்சான், யோ அரளி மூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவன் பகவானே, ஏ அத்தானோ அத்தா, யோ என் தங்கச்சி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அழைக்காரு. என்ன ஆச்சு? பகவான் அரளி மொட்டுக்குள்ள இருந்து மனசுக்குள்ள நினைக்காரு, ஆண்டவன் அரளி மூட்டுக்குள்ள இருந்து என்னமா நினைக்கின்ற புத்தி கட்ட அரக்க வந்துதான் கேடு கட்ட பாவி நம்மள அத்தா மச்சானு கூப்பிடுதானே. அரக்கனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்மள மாமா மச்சானு கூப்பிடுதான மானங்கட்ட பைய. வரம் கொடுத்த பகவானையே நம்மளை இப்படி கேவலப்படுத்துதானே அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ள நினைக்கும் பொழுது என்னாச்சு? ஆயர்வாடி மாயக்கண்ணன் ஆமா அத்தானை இப்படியெல்லாம் அழைச்சா வரமாட்டாரு. இவரை மரியாதையை கூப்பிட்டா இனிமே அரளி மூட்டை விட்டு பகமா வெளியில வர மாட்டாரு. அவர்களுடைய திருவிளையாடலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இவருடைய பழைய கதைகளை எல்லாம் கோபால கண்ணன் நாம சொன்னாதான் வருவாரு. அங்க எப்படி சொல்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா? ஐயா மதுரையில மண் சுமந்தது மானம் இல்லையா, ஐயா மானம் இல்லையா, அந்த பாண்டியன் கையால் அடிகள் பட்டது, அங்கே பாண்டியன் கையால் அடிகள் பட்டது, மானம் இல்லையா, ஐயா புட்டுக்கு நீர், புட்டுக்கு நீர், புட்டுக்கு நீர் கையேந்தியது மானம் இல்லையா, ரோஷம் இல்லையா, பிரம்பாலை அடிகள் பட்டது, பிரம்பாலை அடிகள் பட்டது, மானம் இல்லையா, அப்படி ஆயர்வாடி மாயக்கண்ணன் ஆண்டவன் சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை சொன்னார். பழைய கதைகளை எல்லாம் சொன்னார் எம்பெருமாள். உடனே பார்த்தார் பகவான். என்னாச்சு? அப்ப வெளியில இருக்கக்கூடியது அரக்கையில மச்சான் கோபால கண்ணன் நிக்காரு போலயே. வெளியில நிக்கிறது வல்லரக்க நினைச்சுல நாம இருந்தோம். அப்ப ஆண்டவனா ஆகப்பட்ட சிவபெருமான் என்னம்மா அரளி முட்டுக்குள்ள இருந்து லேச விலைக்கு பாக்காரு. கோபால கண்ணை வெளியில நிக்காரு. கோபால கண்ணன் புல்லாங்குழல வச்சு வாசிக்கிட்டு நிக்காரு. உடனே பார்த்தார் சிவபெருமான். என்னதாயி? ஆண்டவனார் சிவபெருமான், ஏ ஆண்டவனார் சிவபெருமான், நல்ல முட்டதியே வெளியிலேயும் வாரவோ, ஏ அத்தான் கோபால, அத்தான் கோபால, ஏ ஆயர்வாடி மாயக்கண்ணா, அத்தான் கோபால், ஆயர்வாடி மாயக்கண்ணா, வேண்டின் வார்த்தைக்கு
அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்னம்மா அரளி முட்டுக்கள் இருந்து வெளியிலே வருகிறார். எப்படி அம்மா? அப்படி அரளி முட்டுக்கள் இருந்து வெளியே வருகின்ற பொழுது சரி ஆயர்பாடி மாயக்கண்ணன் சிரிப்பாரு. அப்பேற்பட்ட சிரிப்பு. சிரிக்காரு. அத்தான் மச்சானே உங்களுக்கு கொஞ்சமாவது மானம் இருக்கா, மரியாதை இருக்கா? உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு இருக்கா, சுணம் இருக்கா? ஒரு நம்மாளு ஆமா கற்க விலையினர் கொடை விழாவை உலகமெல்லாம் பரப்புவதற்கு வந்திருக்காரு. மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் எல்லாரும் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானத்திலே ஆயர்பாடி மாயக்கண்ணன் சொல்கிறார். என்னம்மா சொல்லுகிற? எத்தாம் பகவானே, என்ன இப்படி அரக்கனுக்கு வரத்தை கொடுக்கணுமா, இப்படி ஊரா நீர் வாடி ஒழியணுமா? அரக்கனுக்கு கொடுக்க கூடாது, எரிக்க வரத்தை கொடுக்கலாமா, இப்படி அரளி முட்டுக்களை ஒழிக்கலாமா? பகவானே. எத்தாம் பகவானே, என்ன அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு ஊரா ஓடனியற சரி என் தங்கச்சியை கூட்டிட்டு போனணும் உமக்கு கொஞ்சமாவது என்ன இருந்ததா? 8 நாள் ஆச்சு என் தங்கச்சி கைலாசத்துல ஒத்தையில இருக்காள. ஐயா அதெல்லாம் இருக்கட்டும், நீர்தான் எப்படியாவது அரக்கனை அழிக்க வேண்டும். நீர் அரக்கனை அழிச்சாதான் நான் கைலாசம் போவேன் ஐயா. என் மச்சானே, நான் தானே அரக்கனை அழிக்கணும். ஆனா அரக்கனை அழிக்கேன், ஆனா என்னிடம் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை நீர் மேய்க்கணும். பத்தி மேய்ப்பியாரா? அப்ப சிவபெருமான் சொல்கிறார், ஐயா கோபாலா, என்னை பார்க்க உமக்கு எப்படி தருது? நான் ஆடு மாடு மேய்க்கணுமா? ஈரேழு உலகமெல்லாம் படியளக்கும் பரமசிவம் என்ன பார்த்து ஆடு மாடு மேய்க்கணும்னு சொல்லலாமா? எத்தா மச்சானே, என்ன இப்ப ஆடு மாடு மேய்ச்சேர்னு சொன்னா சரி அரக்கனை போய் அழிப்பேன். ஆடு மாடு என்னால பத்த முடியாது. அப்ப என்னால போய் அரக்கனை அழிக்க முடியாது. ஐயா என்ன எனக்காக நீங்க ஒண்ணும் போக வேண்டாம். சரி, உங்க தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்டி இருக்கேன். ஆமா, உங்க தங்கச்சிக்கு தான் மாப்பிள்ளையே இருக்கமுல்ல. அந்த தாலி நிலைக்கணுமா, பூவோடும் பொட்டோடும் அவ இருக்கணுமா? வேண்டுமா ஐயா? அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா போய் அரக்கனை அழிச்சிட்டு வாங்க. வாங்க, இல்லன்னா பேசாம நீங்க உங்க வழிய பார்த்துட்டு போங்க. நான் என் வழிய பார்த்துட்டு போறேன். நான் பேசாம இங்க உட்கார்ந்துக்கிடுதேன். ஆமா ஆண்டவா, என்ன அதாவது என்ன இந்த ஆடு மாடுகளை பத்தி அடிச்சேர்னு சொன்னா சரி நான் போய் அரக்கனை அழிப்பேன் என்று சொல்லும் பொழுது ஆமாதாயே ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆடு மாடுகளை எல்லாம் ஒப்படைத்தார். அப்ப கோபாலன் சொன்னார், ஆண்டவா என்ன இப்படி சடமுடியோடலாம் இருந்தேன்னு சொன்னா என் ஆடு மாடெல்லாம் ஓடிடுறியா? அப்ப சடமுடி இல்லாம நான் எப்படி இருக்கணும்? கரா போட்டுட்டுமா? என்ன போல சொருவத்தை எடுக்க வேண்டும். அப்ப எப்படி உங்களை மாதிரி எப்படி சொருவம் எடுக்கணும்? நெத்தியில நாமம் போட வேண்டும். நாமம் போடணும். காப்பு கட்டிய பக்தர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வரவும், கற்கவேலையனாருடைய ஆலயத்தில் இப்பொழுது பூஜை நடைபெற இருக்கின்றது. வரிதாரர்கள் அத்தனை பேர் ஆலயத்திற்கு வரவும், நேமத மாலை வைத்திருக்கின்றவர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டிய விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கின்றார்கள். சாமி கொண்டாடின்னு வர வேண்டிய இருக்கு. சாமி கொண்டாடி கோயிலுக்கு வாங்க. தேங்காய் உடைச்சாச்சு, படப்பு போட்டாச்சு. ஆகையால் காலதாமதம் செய்ய வேண்டாம். வரிதாரர்கள் அத்தனை பேர்களும் ஆலயத்திற்குள்ளாக வரும்படி விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கின்றார்கள். காப்பு கட்டிய பக்தர்கள் உடனடியாக வரவும். அதே போலவே சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே ஆயர்பாடி மாயக்கண்ணன் சொன்னார். என்னமா சொன்ன? தான் பகவானே, என்ன மாப்பிள்ள என்னை போல் சர்வத்தை எடுத்தேர்னு சொன்னா சரி என் ஆடு மாடெல்லாம் உமக்கிட்ட நிக்கும். உங்களை மாதிரி நான் சொருவம் எடுக்கணுமா? ஆமா. நான் நெத்தியில பட்டை போட்டிருக்கேன். சரி, நீங்க நாம போட்டிருக்கீங்க. ஆமா. பட்டக்காரு எப்படி நாமக்காரன் ஆக முடியும்? முடியாது. நீங்க நாம போடுவீங்க, பட்டை போடுவீங்களா? போட முடியல. நான் எப்படி அப்போ பட்டையை அழிச்சிட்டு நாமத்தை போடுது? முன்ன பின்ன நாமம் போட்டு பழக்கம் இருந்ததுன்னா நாமம் போடுவேன். நாமம் போட எனக்கு கை வர மாட்டேங்க. திருநீர் அழின உடனே இப்படி போடத்தானே வருது, பட்டை அடிக்கத்தான் வருது.
இப்ப என்ன செய்யணுங்கிறிய மச்சானே என்ன மாப்பிள்ள நீர் இவ்வளவுலாம் சொன்னீர்னு சொன்னா என்னால் போய் அரக்கனை அழிக்க முடியாது. அப்ப நான் என்ன செய்யணுங்கிறத நீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதாவது என்ன என் ஆடு மாடுகளெல்லாம் நீர் தான் பத்தி அடைக்கணும் ஐயா. சரி ஆடு மாடுகளே பத்துக்கிறேன் ஐயா. ஆனா என்ன 1000 ஆடு 1000 ஆடு இருக்கு. இருக்கட்டும். நான் வர்றதுக்குள்ள சரி 1001 தான் நிக்கணும். இது என்னையா சோதனை அநியாயமா இருக்கு. ஒரு ஆவாத மனசு அரளி முட்டுக்களை நான் ஒழிச்சிருக்கேன் அரக்கனுக்கு வரம் கொடுத்தேன்னு சொன்னதுக்காக ஆமா 1000 தந்துட்டு 1001 கேட்டா நான் ஒரு மாட்டுக்கு ஆட்டுக்கு எங்க போவேன்? எங்க போய் பார்க்கட்டும் என்ன கணக்குல சொல்லுதியாரு சொல்லுங்க சாமி. ஐயா என்ன 1000 மாடுன்னு சொன்னா சரி அந்த 1000 மாட்டுல ஒரு மாடு சென மாடா இருக்கு. ஓ சென்னையா இருக்கா? ஆமா சரி அப்ப 1001 ஆயிரும். அப்ப நான் அரக்கனை அழிச்சிட்டு வர்றதுக்குள்ள சரி 1001 தான் நிக்க வேண்டும். நிக்கும் ஜாமி அப்படி என்று சொல்லி ஆயர்பாடி மாயக்கண்ணன் கண்ணன் ஆண்டவன் சிவபெருமானத்திலே ஆடு மாடுகளை எல்லாம் ஒப்படைத்தார். ஆமோ அப்படி ஒப்படைத்து விட்டு ஆயர்பாடி மாயக்கண்ணன் மனதுக்குள் நினைத்தார், என்னம்மா நினைக்காரு? அரக்கனை அழிக்கணும்னு சொன்னா சரி இதே சொருபத்தோட போனோம்னு சொன்னா அரக்கனை அழிக்க முடியாது. அரக்கனை அழிக்க முடியாது. பெண் சொருபத்தை எடுக்க வேண்டும். ஆமோ அதாவது என்ன பெண்ணால் கெட்டவர்கள் சரி உலகத்திலே அதிகம் தாத்தா. எண்ணற்ற பேர்கள் பல துறையில போயிருக்காங்க. இந்திரன் பெரிய கெட்டது சரி இந்திரன் கெட்டதும் மென்னாலே, சந்திரன் கெட்டதும் மென்னாலே, பெண்ணாலே வாலி கெட்டதும் மென்னாலே, ராவணன் கெட்டதும் மென்னாலே. பெண்ணாலே அதே போலவே சரி ஆயர்பாடி மாயக்கண்ணன் கண்ணே எப்படி சொருபத்தை மாற்றினார் தெரியுமா? எப்படி அம்மா? ஆதி வெள்ளி கைலாசத்திலே ஐயா கைலாசத்திலே இந்த ஆயர்பாடி மாயக்கண்ணே ஆயர்வாடி மாயக்கேன் ஆண்டவனின் முன்னால் சுகத்தையும் மாற்ற வேண்டுவதாக மனதிலே 16 வயதுடைய மோகினி போல் வடிவம் கொண்டு வேண தோட்டத்தில் அந்த வேண தோட்டத்தில் ஐயனாராயுனே வாரா தோட்டத்திலே அந்த நாராயணன் வராரே. அந்த வேண தோட்டத்தில் நாராயணன் வாரார் பின்னாக வடிவம் கொண்டு வேண தோட்டத்தில் உடனே வாரவோ சண்டால வல்லரே அவன் பெண் என்று தான் நினைத்தான், பெண் என்று தான் நினைத்தான், அவன் பெருமாள் என்று நினைக்கலையே. அவன் பெண் என்று தான் நினைத்தான், பெருமாள் என்று நினைக்கலே என்று தான் நினைத்தான் என்று நினைக்கலே. சண்டால வல்லரே அந்த வேண தோட்டத்தில் எண்ணாத எண்ணமே எல்லாம், எண்ணாத எண்ணமே எல்லாம் அவர் எண்ணுதான மனமதியில அடே அப்படியே ஆயர்வாடி மாயக்கண்ணன் கண்ணன் 16 வயதுடைய ஜட மோகினி போலே வடிவம் கொண்டார். ஜெகன் மோகினி போல வடிவம் கொண்டு அப்படி பெண்ணுக்கான பெண்ணழகு பேதையினா மயிலழகு, மயிலழகு கண்ணு ரெண்டும் காதழகு, காது நல்ல வடிவழகி, அழகு அழகு அப்படி அலங்காரம் செய்து கொண்டு நந்தவன தோட்டத்திலே நாராயணன் வருகிறார். அப்படி அலங்காரம் செய்து கொண்டு வருகின்ற பொழுது சண்டாள வல்லரைக்கை மனதுக்குள்ள நினைத்தான், என்னமா நினைக்க
பெண் என்று தான் நினைத்தான், பெருமாள் என்று நினைக்கவில்லை. நினைக்கலையே சண்டாளே. மங்கை என்று தான் நினைத்தான், மாயக்கண்ணன் என்று நினைக்கலையா. மாயவன் என்று நினைக்கலையே. அப்படி ஆயர்வாடி மாயக்கண் பெண் சொருவத்தை எடுத்துக்கொண்டு மோகினிடத்தில் வருகிறார். அடியே அம்மா பெண்கொடிய, என்ன 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 இவ்வளவு தங்க நகைகளை அள்ளி போட்டு ஒத்தையில போறிய, நீ யார் அம்மா? ஆருடைய வனத்துக்குள்ள இப்படி நடந்து போறிய, நீ யாரு தாயி? பெண் இவ்வளவு அழகா இருந்து ஒத்தையில நடந்து போலாமா? போலாமா போலாமா அப்படி என்று கேட்கின்ற பொழுது ஆமா அந்த மோகினியானவள் என்னம்மா வல்லரக்க ராஜனிடத்துல எப்படி கேட்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா கேட்கிற? எந்த ஊரு எந்த தேசம் ஐயா, எந்த தேசம் எங்கேயோ இருந்து வந்த எந்த ஒரு எந்த தேசம் ஐயா நாடு என்னையா நகரம்பே சொல்லையா, நகரம்பே சொல்லையா, ஐயோ நடந்து வந்ததொரு விவரம் என்னையா நகரம் பேர் சொல்லையா. ஐயா ஊரு என்னையா பேர சொல்லையா, ஐயா பேர சொல்லையா, ஒத்த வழியா வந்தது என்னையா பேர சொல்லையா. ஐயா நாடு என்ன நகரம் வேண்ட விவரே என்ன பேரு வழியா வந்தது ஐயா உள்ளதை தான் உள்ளவே உள்ளதே தான் உள்ளவே ஒழியாம சொல்லிடு அண்ணா. அந்த சண்டால வல்லரே வல்லரேக்கு இடமதி அம்பிகைய மோகினி அழகுடனே கேட்கும் போது அப்படி நந்தவன தோட்டத்திலே ஆமா மோகினியானவள் வல்லரக்க ராஜனிடத்துல இருக்கிறாள். ஏ அண்ணா, என்ன 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 நான் யாரு நான் கேக்கிய, முதல்ல நீ யாரு? என்ன உங்க பேரு என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? அம்மா அம்மா மோகினி ஒரு பாதாள உலகத்தில் மோக வர்ணனோ கண்ணி பெண் கொடி ஆசை மக வல்லரே. எம்மா மோகினி, என்ன 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 நான் பிறந்தது பாதாளம். பாதாள உலகம். பாதாள உலகத்திலே என்ன எங்க அப்பா பேரு ரிஷிமுகன். உங்க டாடி பேரு ரிஷிமுகன்னா உங்க மம்மி பேரு என்ன பேரு? எங்க மம்மி பேரு ரத்தக்கண்ணி. டாடி மம்மியும் இப்ப வீட்டுல இருக்காங்களா? கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்களா? எம்மா மோகினி, என்ன எங்க அம்மாவும் அப்பாவும் திடனா இருக்காங்கம்மா. அடே எங்க அப்பா உத்தரத்தூண் மாதிரி இருக்காங்களா? ஆமா. சரி எம்மா மோகினி, என்ன என்ன வல்லரக்கா? பாதாள உலகத்தில் பாதாள உலகத்தில் நாக ஆண்டுவார் என்ன அரக்கா? என்ன என்ன பாதாள உலகத்தில் மன்னனாக நீ ஆண்டு வரியா? நான் என்ன குறைஞ்ச ஆளுன்னு நினைக்கிய? என் தலைய பாரு, தலைய பாரு. என்ன என் தலையில என்ன தெரியுது பாருங்க அண்ணாவி. என் தலைய பாருங்க அண்ணாவி. 4 வெள்ளை முடி தெரியுது. எப்படி இருந்தா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது எப்படி இருந்தோம், இப்ப என் தலை இப்படி ஆயிட்டேன். தாத்தா, அவர் பம்பாடிக்கு ஐயனாருக்கு ஒரு முடி கூட கழியலையே. என்ன லேவியம் சாப்பிடுதாரான்னு தெரியலையே. முடி நிறைக்கவும் இல்லை, முடி உதிரவும் இல்லை. தவள் அடிக்க பையனை பாருங்க, என்னில இருந்து 10 வயசு கம்மி, முடி பூரா போயிட்டு. ஏ அண்ணா அண்ணா வல்லரே, என்னுடைய வார்த்தையே மோகினி, என்ன என்னுடைய டீட்டெயில் கேட்டிய, உன்னுடைய டீட்டெயில் சொல்ல. அதாவது ஆம்பளை எங்க வேணாலும் அவன் கதையை சொல்லலாம்.
பொம்பளை ஒரு கதையை போய் சொல்ல முடியுமா டக்குன்னு? இந்த உலகத்துல யாரையும் நம்ப முடியலையே. செல்போனை எடுக்க தெரியாமலே நம்பரை எடுத்து என்னெல்லாமோ பண்ணிட்டு போயிருந்தானே. அதனால சொல்லுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அம்மா மோகினி, என்ன? நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். சரி, உனக்கு ஊர் என்ன, பேர் என்ன? சரி, உங்க அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன? நான் இவ்வளத்தையும் சொன்னேன்னா என்னையே பேசாம வழிய மறிக்காம விட்டுருவியா? அம்மா மோகினி, என்ன? முதல்ல சொல்லு, சரி, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிடலாம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுதேன், யோசிச்சு சொல்லுதேன். யோசிச்சு சொல்ல போறியா? ஆமா. ஏ அண்ணா நான் வல்லரே, என்னுடைய வார்த்தைக்கு ஒரு மலையா மலையாள தேசத்தில் எங்க அப்பா பேரு மலையரசே, அப்பா பேரு மலையரசே, எங்க அம்மா பேரு மலையரசி. ஏ அண்ணா அண்ணா வல்லரே, என்னுடைய வார்த்தைக்கு ஒரு மலையா வல்லரக்க ராட்சசனிடத்திலே என்ன மோகினி சொல்கிறாய், அண்ணா அரக்கா அரக்கா, நான் பிறந்தது ஒரு மலையாளம். ஓ, மலையாளத்துல நீ பிறந்தாயோ? ஆமா. சரி, அண்ணா உங்க அப்பா பேரு என்ன பேரு? எங்க அப்பா பேரு மலையரசன். உங்க அப்பா பேரு மலையரசன்னா உங்க அம்மா பேரு என்ன தாயி? எங்க அம்மா பேரு மலையரசி. நீ மட்டும்தான் உங்க வீட்டுல பிறந்தியா? வேற உன் கூட உடம்பிறப்பு எதுவும் உண்டா? யாரக்கா? என்ன வாண்ட எதுக்கு என் கூட பிறந்த பிறப்பெல்லாம் சொல்லணும்? நீ எனக்கு சொந்தக்காரனா? இல்ல, சொந்தக்காரம் இல்ல. அப்ப எதுக்கு நீ வழிமறைச்சு கேட்க? வழிய விடு. இருந்தாலும் என்ன காட்டுக்குள்ள நீ நடந்து இப்படி தனியா அழுதுகிட்டு போறிய தாயி, உன்கிட்ட பேசினா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல? யாரக்கா? என்ன ஒழுங்க மாதிரியா போயிரு. என்னம்மா இப்படி பேசுத? அப்ப அரக்கன் சொல்லுதான், அம்மா மோகினி, என்ன அண்ணேன்னு சொல்லி கூப்பிடாதே, என் மாமான்னு சொல்லி கூப்பிட. மாமான்னு கூப்பிட்டேன்னு சொன்ன உனக்கு நான் மல்லிகை பூ 10 முழம் வாங்கி தருவேனே. அம்மா மோகினி, என்ன இல்ல வாய் நிறைய நீ அத்தானான்னு சொல்லி கூப்பிடே. அத்தான்னு சொல்லி கூப்பிட்டேன்னா உனக்கு நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவேனே. ஏ புத்தி கேட்ட வல்லரேக்கா, நீ என்னுடைய வார்த்தைக்கு வேண தோட்டத்தில் தடியாக வார வேலை, தனியாக வார வேலை, ஓ தங்கையாக நினைக்கணும். ஏ புத்தி கட்ட வல்லரேக்கா, தனியாக வாரவே தங்கையாக நினைக்கணும். ஒத்தையில வாரவே ஒத்தையில வாரவே உடன்பரப்பா நினைக்கணும். ஒத்தையில வாரவே பரப்பா நினைக்கணும். அப்படி நந்தவன தோட்டத்திலே சண்டாள வல்லரக்கராட்சி நடத்திலே என்னம்மா மோகினியானவள் சொல்கிறாள், ஏ அம்மா, ஐயா, தனியாக வாரவளை தங்கையாக நினைக்கணுமே சாமி. அம்மா மோகினி, என்ன நீ இப்ப எங்க இருந்து எங்க போற? கற்கவேல ஐயனார் ஆலயத்தில் இப்பொழுது பூஜை நடைபெற இருக்கின்றது. அதாவது ஊருக்குள்ள அவுட்டர்ல எல்லாம் இப்போ சத்தம் கேட்காதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லுதோம், அங்கே உள்ளவங்களுக்கு கேட்கலையோ தெரியல. கேட்கலன்னு சரி.
அப்படி சண்டாள வல்லரக்க ராட்சதன் சொல்கிறான், ஆமா அடியே அம்மா மோகினி, சரி நீ எங்கேயும் போக வேண்டாம், போக வேண்டாம் தாயி. பாதாள உலகத்துக்கு என்னோடு வந்தேன்னு சொன்னா வந்தேன்னு சொன்ன மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டிடலாம், ஆமோ கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டிடலாம் என்று சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது வல்லரக்க ராட்சனிடத்திலே மோகினி சொல்கிறா, அடியே அப்பா அரக்கா, என்ன 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 அப்படி நான் உன்னோடு வர வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு சத்தியமானது செய்து தர வேண்டும். எப்படி நான் சத்தியம் செய்யணும் சொல்லு தாய். நான் இப்போ சத்தியம் பண்ணுதேன். ஒரு நாள் காட்டி விரலெடுத்து விரலெடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தான் அறிய ஆமோ உன்னுடைய சிரசை 3 நேரம் தானே சுற்றி தானே சுற்றி தொண்டை பகுதியில் வைத்து மூத்த தாரத்தை நினைக்க மாட்டேன்னு சொல்லி ஆமா நீ சத்தியம் செய்தன்னு சொன்னா சரி உன்னோடு பாதாள உலகத்துக்கு வந்துடுவேன். வாரேன் வாரேன். உடனே சண்டாள வல்லரைக்கு மனதுக்குள்ள நினைத்தான், என்ன நினைக்க ஒரு சத்தியம் தானே செய்யணும், உனக்கு எப்படியாவது செய்து தரேன் என்று சொல்லி சரி அந்த சண்டாள வல்லரைக்கு எப்படி சத்தியம் செய்தான் தெரியுமா? எப்படி அம்மா அம்மா தெப்பகுலத்தில் தீர்த்தமாடி ஏ தெப்பகுலத்தில் தீர்த்தமாடி ஏ வல்லரக்க ராட்சுதேனோ அவன் ஒரு முங்குதானே முங்குதா ஏ மோகினிய பாக்கானே